ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் மனிதகுலம் இந்த விண்வெளியை உற்று நோக்கும் போதெல்லாம் அவனுக்குள் உதித்த ஆகப்பெரிய அச்சமூட்டும் கேள்வி ஒன்றுதான். இந்த எல்லையற்ற பேரண்டத்தில் நாம் முற்றிலும் தனித்துவிடப்பட்டிருக்கிறோமா? நமது கற்பனைக்கு எட்டாத பேரெல்லை கொண்டது இப்பிரபஞ்சம். கோடானுகோடி விண்மீன்திரள்கள், கணக்கிலடங்கா கிரகங்கள் என அனைத்தும் இந்த இருளுக்குள் புதைந்து கிடக்கின்றன. ஒருவேளை இந்த காரிருளின் ஏதோ ஒரு மூலையில் மனித பேரறிவை கடந்த அதிநவீன நாகரிகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது இந்த பிரபஞ்சத்தின் நீடித்த மௌனமே ஒரு பேராபத்தின் விடையாக கூட இருக்கலாம். 1950ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் என்ரிகோ பெர்மி தன் சக அறிவியலாளர்களுடன் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்தபோது மிக எதேச்சையாக ஒரு கேள்வியை கணையாய் தொடுத்தார். எல்லோரும் எங்கே இருக்கிறார்கள்? கேட்பதற்கு இது மிக எளிய வினாவாகத் தோன்றலாம். ஆனால் நவீன அறிவியலின் ஆகப்பெரிய முரண்பாட்டிற்கு இதுவே அடித்தளமிட்டது. ஏனெனில் கணிதவியல் மற்றும் புள்ளியியல் கோட்பாடுகளின்படி பார்த்தால் இப்பேரண்டம் முழுக்க வேற்றுக்கிரக உயிரினங்கள் நிரம்பி வழிய வேண்டும். ஆனால் யதார்த்தமோ முற்றிலும் வேறாக இருக்கிறது. அறிவியல் உலகம் வேற்றுக்கிரக உயிர்கள் இருப்பதை எவ்வாறு இவ்வளவு உறுதியாக கணிக்கிறது? விஞ்ஞானிகள் இதற்கு 2 முக்கிய கோட்பாடுகளை பயன்படுத்துகிறார்கள். முதலாவது டிரேக் சமன்பாடு. 1961ஆம் ஆண்டு வானியலாளர் பிராங்க் டிரேக் நம்முடைய பால்வெளி அண்டத்தில் எவ்வளவு வேற்றுக்கிரக நாகரிகங்கள் நம்முடன் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கலாம் என்பதை கணிக்க ஒரு கணித சூத்திரத்தை உருவாக்கினார். நமது கேலக்சியில் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் புதிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை, அவற்றில் கிரகங்களை கொண்டுள்ள விண்மீன்களின் விகிதம், உயிர்கள் வாழ்வதற்கு உகந்த சூழல் நிலவும் கிரகங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை இந்த சமன்பாடு கணக்கில் கொள்கிறது. மேலும் அந்த சூழலில் உயிர் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறு, அது அறிவார்ந்த உயிரினமாக மாறுவதற்கான வாய்ப்பு மற்றும் அந்த நாகரிகங்கள் அழியாமல் நீடித்து வாழும் ஆயுட்காலம் ஆகிய அனைத்து காரணிகளையும் பெருக்கி விடையை கணிக்கிறது. இந்த சமன்பாட்டில் மிக குறைந்தபட்ச மதிப்புகளை பிரதியிட்டால் கூட நமது கேலக்சியில் மட்டும் குறைந்தது சில 1000 அதிநவீன நாகரிகங்களாவது இருக்க வேண்டும் என்று கணிதம் கூறுகிறது. இரண்டாவது, பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம். நமது பால்வெளி அண்டத்தில் மட்டும் சுமார் 10,000 முதல் 40,000 கோடி நட்சத்திரங்கள் உள்ளன. விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி இதில் 5இல் 1 நட்சத்திரமாவது பூமியை போன்ற ஒரு கிரகத்தை கொண்டுள்ளது. அதாவது நம் கேலக்சியில் மட்டும் பில்லியன் கணக்கான பூமிகள் இருக்கலாம். இது நமது கேலக்சிக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த பேரண்டத்தில் நம்மை போன்ற 2 லட்சம் கோடி கேலக்சிகள் உள்ளன. ஒரு கிரகத்தில் உயிர் தோன்றுவதற்கான வாய்ப்பு கோடியில் 1 பங்கு என மிக மிக குறைவாகவே இருந்தாலும் பிரபஞ்சத்தில் இருக்கும் கிரகங்களின் எண்ணிக்கை கற்பனைக்கு எட்டாத அளவு அதிகம் என்பதால் நிகழ்தகவு விதிகளின்படி பிரபஞ்சத்தின் பல இடங்களில் உயிர்கள் தோன்றுவது கணித ரீதியாக 100% நிச்சயம். இந்த பிரம்மாண்டமான கணித உண்மைதான் பெர்மி முரண்பாட்டின் பயமுறுத்தும் கேள்விக்கு காரணமாக அமைகிறது. அவ்வளவு கிரகங்கள் இருந்தும் ஏன் ஒரு ஏலியன் கூட நம் கண்ணில் படவில்லை? விதிகளுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான பெருமுரண் இது. மனிதகுலத்திற்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நாகரிகம் தோன்றியிருந்தால் அவர்களின் தொழில்நுட்ப வலிமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? நம்மை விட ஒருபடி முன்னேறிய பேரறிவு கொண்ட இனம் நினைத்திருந்தால் சில மில்லியன் ஆண்டுகளில் இந்த விண்மீன் மண்டலம் முழுவதையும் தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் ஏன் மனிதர்களுக்கு இன்னும் ஒரு சிறு தடயம் கூட கிடைக்கவில்லை? எந்த ஒரு விண்வெளி சமிக்ஞையும் இல்லை, எந்த ஒரு விண்கலத்தின் வருகையும் இல்லை. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் மௌனத்தை தவிர வேறொன்றுமில்லை. ஒருவேளை மேம்பட்ட வேற்றுக்கிரக நாகரிகங்களுடன் ஒப்பிடுகையில் மனிதகுலம் இன்னும் ஆரம்பகட்ட பரிணாமத்தில் இருக்கும் ஒரு எளிய இனமாக இருக்குமோ? ஒரு எறும்பின் முன்னால் நீங்கள் அதிநவீன தொழில்நுட்ப கருவி ஒன்றை வைத்தால் அதற்கு அது வெறும் கல்லோ அல்லது தடையோ மட்டுமே. அதைப் போலவே ஏலியன்களின் அதிநவீன சமிக்ஞைகள் நம்மை சுற்றி எப்போதுமே நிறைந்திருக்கலாம். ஆனால் அதை தொட்டறியும் அறிவோ தொழில்நுட்பமோ மனிதகுலத்திற்கு இன்னும் கைவரப்பெறவில்லை. இதன் பின்னணியில் நெஞ்சை உலுக்கும் ஒரு இருண்ட விடை மறைந்திருக்கிறதா? தோன்றிய நாகரிகங்கள் யாவும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடுகின்றனவா? விண்வெளியின் இந்த அச்சமூட்டும் அமைதிக்கு விஞ்ஞானிகள் கூறும் அந்த கொடூரமான விடை என்ன? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.